உங்கள் பேபிஸ்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? 3 ராகி வெயிட் கெயின் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி 5 மினிட்ஸில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி ராகி உப்மா. வாங்க எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேட்டட் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேட்டட் கேரட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ராகி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா சுண்ட விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட வெயிட் கெயின் ராகி உப்மா ரெடி. இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஹெல்த்தியான ஹோம்மேட் ராகி உப்மா 5 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ராகி உப்மா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அயன், கால்சியம் கண்டென்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராகி உப்மா பேபிஸ்க்கு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி ராகி பனானா பேன்கேக். இதுக்கு ஒரு பனானா, 2 டேட்ஸு, ராகி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஸோ பேன்கேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பேன்கேக் பண்ணலாம். இப்போது ஒரு கல்லில் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக பேன்கேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் நல்லா கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஹெல்த்தி ஃபேட் தான். ஸோ வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன்கேக் ரெடி. இந்த ரெசிபியும் நீங்கள் ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம பனானாலாம் போட்டிருக்கிறதுனால. ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் 5 மினிட்ஸ் ரெசிபி. பிஸி மாம்ஸ்க்கு ரொம்ப குவிக்கான ரெசிபி இது. ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, பேபிஸ்க்கு பர்ஃபெக்ட் பேன்கேக் இது. நோ சுகர், நோ மைதா, ஒன்லி நியூட்ரிஷன் தான் இதில் இருக்குது. சேவ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸ்க்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்களான்னு சொல்லுங்கள். தேர்ட் ரெசிபி ராகி பனானா ஷேக். வாங்க இந்த ரெசிபியும் எப்படி 5 மினிட்ஸில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் நான் ராகியை கலக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு இப்போது நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை ஆற வச்சு காட்டுறேன். இந்தளவுக்கு நீங்களும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஜாரில் பனானா ஆட் பண்ணிக்கோங்க, டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன், நட்ஸ் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ராகி நம்ம காய்ச்சினதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி பனானா ஷேக் ரெடி. இப்படி 5 மினிட்ஸில் பேபிஸ்க்கு ராகி பனானா ஷேக்கு ரெடி பண்ணி கொடுத்தா கால்சியம், அயன், எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். சம்மருக்கும் சூப்பர் கூலிங்காக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். பேபிஸ்க்கு பர்ஃபெக்டான ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இது. அதே சமயம் ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. பிஸி மாம்ஸ்க்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆகும் பெஸ்ட் ரெசிபி இது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இந்த 3 ராகி ரெசிபீஸில் நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு எந்த ரெசிபி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குவிக்கு, ஹெல்த்தி, ஹோம்மேட் வெயிட் கெயின் ரெசிபீஸ் வேணும்னா ரித்து டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.